கடகராசி. கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி விலகிருச்சுங்கிற மூச்சு விடுவதற்குள் 8ல் ராகுவும் 2ல் கேதுவும் வருகிறார்கள். 8ஆம் இடத்தில் உள்ள ராகு நல்ல வேளையாக வியாழனால் பார்க்கப்பட போகிறது. ஆனால் 2ல் உள்ள கேது சுபகிரகங்கள் பார்வையில்லாமல் இருப்பதால் நீங்கள் சிறிது விஷக்கடியினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. வார்த்தை பிரயோகங்களினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதார விஷயங்களினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கடகராசிக்காரர்கள் சுப செலவுகள் அதிகமாக தென்படுகிறது. சிலர் வீடு வாகனங்கள் எல்லாம் வாங்குவீர்கள். உங்களுடைய கடன் சுமைகள், வம்பு வழக்குகள் எல்லாம் கடினமான முயற்சிகளுக்கு பிறகு கைகூடும். மனச்சஞ்சலங்கள் திடீர் என்று வந்து குரு பகவான் பார்வையினால் அவை நீங்கப்பட்டுவிடும். ஏனால் உங்களுடைய 8ஆம் இடத்தில் உள்ள ராகுவை குரு பகவான் பார்க்கிறார். அதனால் ராகு பகவானால் மனச்சலனங்கள் வந்தாலும் குரு பகவான் பார்வையினால் வரக்கூடிய மனச்சஞ்சலங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். 9ஆம் இடத்தில் உள்ள குருவின் காரணமாக, சனியின் காரணமாக தந்தையாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை என்றால் தந்தையாரனுடைய உடல்நலம் பாதிக்கப்படலாம். உங்களுடைய லாபங்கள் கடினமான தடைகளுக்கு பிறகுதான் சித்திக்கும். எடுத்த உடனேயே லாபங்கள் வராது. இளைய சகோதரர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடன் தொல்லைகள், நோய் நொடிகள், வம்பு வழக்குகள் அனைத்தும் கடினமான முயற்சிகளுக்கு பிறகுதான் கைகூடும். ஏனென்றால் உங்களுடைய அந்த 6ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்கிறார், வியாழ பகவானும் பார்க்கிறார். அதனால கடன் நிவாரணம், நோய் நிவாரணம், வம்பு வழக்குகள் நிவாரணம் எல்லாம் வந்து கடினமான முயற்சிகளுக்கு பிறகு தீரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதான் கடக ராசிக்காரங்கள். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, 8ஆம் இடத்துல ராகு இருக்குது. அதனுடைய பார்வைகளும் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பதிகிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் கடகராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுவதும்.